பறக்கும் வீரப்படியே என்னை சுமந்த தொப்புள் கொடியே உதிரங்கள் சிந்தி உரிமைகள் வாங்கினோம் எமது உயிரை கொடுத்தாவது என் தாய்மொழியான தமிழ் மொழியை காப்போம் என்று உங்கள் அத்துணை நெஞ்சங்களுக்கும் என் முத்தான முதற்கு வணக்கத்தை கூறி நான் எனது உரையை தூங்குகின்றேன். பாண்டியன் புகழோடு தோன்றுக அக்திலர் தோன்றலில் தோன்றாமை நன்றி என்ற வள்ளுவரின் குரலுக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தவர் தான் தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இவர் சிறந்த மேடை பேச்சாளர், எழுத்தாளர், தமிழ் இலக்கியம், அரசியல், பெண் கல்வி, சுகாதாரம், கல்வி ஆகியவற்றிற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவர். கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளையில் 1924 ஜூன் 3 ஏழை இசை வேளாளர் குடும்பத்தில் பிறந்தார். தந்தை முத்துவேலர், தாய் அச்சுவம். தனது தொடக்க கல்வியை திருக்குவளையிலும் உயர் கல்வியை திருவாரூரிலும் பயின்றார். 1940களில் தனது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். தனது 17 வயதில் தமிழ் படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுத தொடங்கினார். 70 திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம், 15 நாவல்கள், 20 நாடகங்கள், 15 சிறுகதைகள், 210 கவிதைகள், 7000க்கும் மேற்பட்ட மடல்களை எழுதியுள்ளார். இவர் தனது வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் எழுதியுள்ளார். ரோமபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், எனார்களி, இரத்த கண்ணீர், தூக்கு மேடை நாடகத்தின் போது எம்.ஆர். ராதாவிற்கு கலைஞர் என்ற பட்டம் அளித்தார். இவர் முத்தமிழ் அறிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். 1960 முதல் 1969 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக பதவி வகித்தார். 1969 முதல் 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பணியாற்றினார். 1969 முதல் 2011 வரை தமிழகத்திற்கு 5 முறை முதலமைச்சராக பதவியேற்றார். போட்டியிட்ட அனைத்து சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் என்று பெருமைக்குரியவர். பொதுப்பணித்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், பத்திரிகை ஆசிரியர் என பல துறைகளில் பணியாற்றினார். குடிசை மாற்று வாரியம் அமைத்து ஆயிரக்கணக்கான ஏழை எளியவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி தந்தார். ஆசியாவிலே மிகப்பெரிய கத்திப்பாரா மேம்பாலம் இவரால் உருவாக்கப்பட்டது. ஆசியாவின் மிகப்பெரிய சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் இவரது ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டன. குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து ஆயிரக்கணக்கான ஏழை எளியவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி தந்தார். குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து சுத்தமான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்தார். தனியாரிடம் இருந்த போக்குவரத்தை தேசிய மயமாக்கினார். கிராமங்கள் தோறும் சாலைகள் திட்டத்தை கொண்டு வந்தார். அன்னைக்கு உலகிலும் யாவரும் போற்றி வணங்கும் ஒரே தெய்வம் பெண். பெண்ணின் பெருந்தக்க யாவுலா என்பது வள்ளுவம். அன்னைக்கு மிகவும் முன்னர் தெய்வம் என்றார் அவ்வையா. உண்மைக்கு உடலில் பாதி தந்து மூயோர் வாகனர் ஆனால் சிவபெருமான். நான்முக பிரம்மனோ கலைமகளுக்கு நாவை வழங்கினார். அத்தகைய பெண்மைக்குரிய பெண்ணிற்கு கலைஞரின் பங்களிப்பு ஏராளம் ஏராளம். சொத்திலேயே பெண்களுக்கு பங்கு உண்டு என சொத்திற்பை சட்டத்தை 1989 கொண்டு வந்தார். 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவித் தொகை ரூபாய் 25,000. டாக்டர் தர்மாம்பாள் விதவை மகளிர் மறுமண நிதி உதவி திட்டம், 5 கத்து அம்மையார் கலப்பு திருமண நிதி உதவி திட்டம், ஆதரவற்ற பெண்களுக்கு நிதி உதவி திட்டம், 1973 இந்தியாவில் முதல் முறையாக காவல்துறையில் பெண்கள் நியமனம், ஆதரவற்ற பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம், முதியோர் ஊக்கத்தொகை, வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். 3000க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், 13,000க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையம், 108 ஆம்புலன்ஸ் திட்டம், வருமுன் கலைஞர் காப்பீடு திட்டம் மூலம் 2 லட்சம் வரை இலவச மருத்துவ முகாம், வருமுன் காப்பகம் திட்டம், கண் சிகிச்சை முகாம், மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். சாதிய பாகுபாடுகளை நீக்குவதற்காக பெரியார் நினைவுபடுத்துவோம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான நலவாரியம், அருந்ததியருக்கு 3% உள்ளிட ஒதுக்கீடு, பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையம், இலவச சைக்கிள் ரிக்ஷா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் தோட்டம், கன்னியாகுமரியில் 133 அடியில் திருவள்ளுவர் சிலை, நட்டுவன் அரசுடன் போராடி தமிழுக்கு அந்தஸ்து பெற்று தந்தது. செம்மொழி பூங்கா, 2010 கோவையில் செம்மொழி மாநாடு, 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடம், தைத்திங்கள் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அறிவித்தது போன்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவச கல்வி, இலவச பஸ் பாஸ், சத்துணவில் முட்டை, சமச்சீர் கல்வி, அரசு வழியில் படித்தவர்களுக்கு 20% உள்ளிட ஒதுக்கீடு, காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது போன்ற கல்விக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பு கணக்கில் அடங்காதது. விவசாயத்திற்காக இலவச மின்சாரம் வழங்கி விவசாயிகளின் சுமையை பெருமளவு குறைத்தார். விவசாயத்திற்காக நலவாரியம் ஒன்றை அமைத்தார். இதன் மூலம் லட்சக்கணக்கான விவசாயிகளின் உதவிகள் எண்ணிக்கையில் அடங்காதவை. 2006 விவசாய குடும்பம் பயன்பெறும் வகையில் 7,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி, நெல் கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை, நிலவரம்பு சட்டத்தின் மூலம் 15 ஏக்கர் மேல் இருந்த நிலங்களை கைப்பற்றி 1,35,000 ஏழை விவசாயிகளுக்கு வழங்கினார். அவரது ஆட்சி காலத்தில் பல்வேறு மாநிலங்களில் உழவு சந்தையை திறந்து வைத்தார். இதன் மூலம் இடைத்தரக அடியோடு ஒழிக்கப்பட்டது. சேலம் உருக்கி ஆலை, சிப்காட் நிறுவனம் போன்றவற்றை தமிழகத்தில் கொண்டு வந்தார். இதன் மூலம் இதுவரை தொழில்துறையில் தமிழகம் முன்னேறிய மாநிலமாக திகழ்கிறது. வாகன
தொழிற்சாலை, மின்சாரம் தயாரிக்கும் தொழிற்சாலை என பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். சென்னை